லிஃப்ட்லேருந்து மேலே போகும்போதோ லிஃப்ட்டில் கீழே வரும்போதோ முடிஞ்ச வரைக்கும் காது தண்டையும் கொஞ்சம் மூடிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதான் நான் எடுத்த அந்த 500 ரூபா டிக்கெட்டு. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல இருக்க நெலுங்குளமா அப்படின்ற பெரிய தாமரை தடாகம், தாமரை கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் இருக்கோம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாலேயே ரொம்பவே பெரிய பில்டிங். சவுத் ஏஷியாலே இதுதான் ரொம்ப பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள பெரிய பில்டிங்கில் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து 14வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு சரியாக பக்கத்தில் கீழே தான் இருக்கேன். 500 ரூபா டிக்கெட்டை எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து நிற்கிறேன். இப்போ கொஞ்சத்தில் உள்ளே போகணும். இந்த ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 113 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நான் நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். இந்த பில்டிங்லேருந்து பார்த்தா ஸ்ரீபாதையும் மற்றது அந்த மாத்தலையில் இருக்க நக்கல்ஸ் மலை தொடரும் விளங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா சரியாக பகல் 12 மணி கிட்டத்தட்ட ஆகுது, 11:30 மணி. அப்படி இந்த டைமில் நம்ம இங்கேருந்து பார்த்தா அது விளங்குமா அப்படின்றது தெரியலை. இன்னொன்று அது விளங்குமா விளங்காது அப்படின்றது உண்மையான நியூஸாக அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இவ்வளோவன்ட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சத்தில் நான் உள்ளே போகலான்னு பார்க்குறேன். உள்ளே போயிட்டு இந்த பில்டிங்கில் அப்படி என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதான் நான் எடுத்த அந்த 500 ரூபா டிக்கெட்டு. இப்போ 500 ரூபா டிக்கெட் இங்கே வந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 ரூபா டிக்கெட்டு, இன்னொன்று சின்ன பிள்ளைங்களுக்கான 200 ரூபா டிக்கெட் அப்படின்ற ஒரு டிக்கெட்டும் இங்கே வந்து விற்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த 2000 ரூபா டிக்கெட்டுக்கும் இந்த 500 ரூபா டிக்கெட்டுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு டிஃபரெண்ட் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. 2000 ரூபா டிக்கெட் எடுத்தால் கொஞ்சம் விஐபி மாதிரி நம்ம லைன்லலாம் நிற்க தேவையில்லை, டிரெக்டாக அவங்க உள்ளே அனுப்பிடுவாங்க, ஈஸியாகவே உள்ளே அனுப்பிடுவாங்க. பட் நமக்கு இந்த 500 ரூபா டிக்கெட் போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வழியாக உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். பார்த்தா ஆமாம், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்மளும் இந்த வழியாக உள்ளே போகலாம். டிக்கெட்லாம் ஒன்று செக் பண்ணுறாங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன். போலியில் மட்டும் பாருங்கள், நம்ம இந்த ஒரு போலியில் இருந்து தான் இன்றைக்கி மேலே போகணும் போல். வெளியே தான் க்ரௌட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் அவங்களோட நின்று இந்த போலியில் நின்று தான் நம்ம உள்ளே போகணும். அங்கே தான் லிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். லிஃப்ட் வழியாக தான் உள்ளே அனுப்புவாங்க. பட் இந்த பில்டிங்கோட கீழே உள்ள பகுதியெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு கிராண்டான ஒரு லுக்கில் தான் இருக்குது. ஆனால் கீழே பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பெருசாக எந்த ஒரு இடமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்இடி ஸ்க்ரீனில் இந்த பில்டிங்கோட அந்த மேப்பு மற்றும் இந்த பில்டிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத காட்டிகிட்டு இருக்காங்க அதில். பட் நம்ம அதை பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மேலே போயிட்டு அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். என்ன ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம மேலே போகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சத்தில் லிஃப்ட்டில் நம்மளை ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு டைமில் எத்தனை பேரை லிஃப்ட்டில் ஏற்றுவாங்க அப்படின்ற கணக்கு வந்து சரியாக தெரியல. இலங்கையிலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு லிஃப்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு தான் அந்த லிஃப்ட்டோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இஷ்டம் வந்துடும். நம்ம இலங்கையிலே இருக்க ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். வா, வந்தாச்சு. ஓகே, வா. நம்ம இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு லைன்லாம் நின்று வெயிட் பண்ணி இந்த ஒரு இடத்த பார்க்கலாம் அப்படின்றது தான் மேலே வந்துருந்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம நல்ல ஒரு இடத்த பிடிச்சி இங்கேருந்து பார்க்க இந்த கொழும்பு சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த ஒரு இடத்துல இருந்து கொழும்பு சிட்டியை சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இங்கேயும் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாவ், இங்கேருந்து பார்த்தா இந்த கொழும்பு சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தா தூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மலை தொடர்லாம் விளங்குது. நான் நினைக்கிறேன் அது அவிசாவல சைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவிசாவல அந்த ஏரியா. நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம் பக்கத்தில் இருக்க அந்த பில்டிங் தான் ரொம்பவே உயரமான பில்டிங்கு. நான் அதுக்கு ஒரு டைம் போயிருக்கேன். பட் அங்கேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பெருசாக இந்த ஒரு சிட்டி இருந்துச்சு. நம்ம மேலே வந்து
இங்கே நின்று பார்க்கும்போது தான் விளங்குது இந்த பில்டிங்கோட உயரம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஆனால் நம்ம மேலே அந்த ஒரு டாப்புக்கு நம்மளை போட்டாங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். சீகிரியா விளங்குது, என்னது நக்கிள்ஸ் மலையத்தோட விளங்குது, ஸ்ரீபாதை விளங்குதுலாம் சொன்னாங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தா விளங்குமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. வா, இதுதான் மரதான ரயில்வே ஸ்டேஷன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்து பார்த்தா நிறைய பேர் நின்றுட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு 20 நிமிஷம் மாதிரி நான் மேலே இருந்து சுற்றி இந்த மேலேருந்து இதை சுற்றி இந்த கொலம்பு சிட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அது முடியே முன்னாடி அங்கே ரிவால்விங் அப்படின்னு சொல்கிற அந்த சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இங்கேருந்து கொஞ்சம் நேரம் சுற்றி இந்த இடத்த இந்த கொலம்பு சிட்டியை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகி போயிட்டு அந்த இடத்த பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து பார்த்தப்போ அந்த ஸ்ரீபாதை அதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் விளங்குமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் விளங்குதான் தெரியல. ஆனால் மலைத்தொடர்கள் அதெல்லாம் விளங்குது. ஆனால் ஸ்ரீபாதை அதெல்லாம் விளங்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்பவே மேகமாக பெரிய வெள்ளை நம்ம வந்து பார்த்தா சம்டைம் அது விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, மேலே வந்து இந்த டாப்லேருந்து இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா 500 ரூபா டிக்கெட் கொடுத்து நம்ம வந்து இங்கே பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு என்ன வேர்த்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இங்கே வந்து பார்க்குறதுக்கான விஷயம் வந்து சவுத் ஏஷியாலேயும் ரொம்ப பெரிய பில்டிங்கு, இன்னொன்று இலங்கையிலேயும் இதுதான் ரொம்ப பெரிய பில்டிங்கு. அதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஞாபகம் அப்படின்றதுக்காக நம்ம பார்க்கலாம். நம்ம மேலே வந்து நம்ம நிறைய பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப எதிர்பார்த்து அப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தான் உண்மை. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாப் ஃப்ளோருக்கு வந்து எல்லோரும் அலோவ் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வியூ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே யாரையும் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து இப்போது இருக்க இந்த இடத்துக்கு தான் வந்து பார்க்கலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு கீழே இருக்க மாடியில் தான் அந்த மூவ் பண்ணிகிட்டு இருக்க அந்த ரெசார்ட் இருக்குது. அதை போய்ட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸு 10 மினிட்ஸ் இருந்து பார்க்கலாம். மேலே வந்து ஏதோ ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கலாம், அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொலம்பு சிட்டியில் உள்ள ஆபரோட வியூ விளங்குது. நம்ம நார்மலாக நம்ம வெளியே இருந்து கொலம்புல இருக்க அந்த ஆபரோட ஃபுல் வியூவை பார்க்க முடியாது. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஆபரோட வியூ பார்க்கலாம். வா, ஃபாரினர்ஸ் கூட இதை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் ஃபாரினர்ஸ்க்கான டிக்கெட் வந்து $20 நினைக்கிறேன். நமக்கு தான் 500 ரூபா, அவங்களுக்கு வந்து $20 $2 சரியாக ஞாபகம் இல்லை, $20 தான் நினைக்கிறேன். அதை நான் சரியாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ண வச்சு பண்ணுறேன். நம்ம இதோட 2வது ரவுண்ட் வந்து மேலே வந்து சுற்றுறோம்னு நினைக்கிறேன். ஆனால் சுற்றி எல்லா பக்கமும் உள்ள வியூவையும் நம்ம பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக் சைடு இது எந்த கிரவுண்டு, இது வந்து கேம்ப் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம். ஆர்மி கேம்ப் கிரவுண்டு தான். மேலே வந்து ஃபுல்லாக பார்க்க வேண்டியதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மூவிங் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் போகிறோம். அதுக்குள்ளே போயிட்டு அதை மூவ் பண்ணுற ஸ்பீடு எப்படி இருக்குது, அந்த மூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு தான். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிவால்விங் ரெஸ்டாரண்ட். இதுதான், இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். கீழே லெஃப்ட்டில் போக முடியாது, படியில் தான் நடந்து போகணும். ரிவால்விங் ரெசார்ட் இதுதான். அது இங்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உள்ள இதுக்குள்ளா லைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அதை மூவ் பண்ணுற அந்த ஸ்பீடு விளங்குது. லைட்டாக அதை மூவ் பண்ணுறபோது நம்ம உட்காந்துருக்கும் போது ஷேக் கூட ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். லைட்டான ஒரு ஸ்பீடில் தான் அது வந்து மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம உட்காந்து இந்த டேபிளில் உட்காந்து அப்படியே எதுவும் சாப்பிட்டு ஒட்டோவாக இங்கே உள்ள அந்த ஃப்ளோர் வந்து மெதுவாக மூவ் பண்ணும். அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷேக்குமே இல்லாமல் மெதுவாக லைட்டான ஸ்மூத்தான ஒரு இதில் வந்து அது மூவ் பண்ணிடும். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய போனால். இப்போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபுட்டு எதுவுமே எல்லாம் இல்லை, எந்த ஒரு கேன்டீனும் உள்ளே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நார்மலாக நம்ம வந்து எந்த அளவுக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி நம்ம உள்ளே வந்து இருக்கலாம். அப்போது நான் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மாதிரி ஆகுது. கொஞ்சம் நேரம் ஓகே
கொஞ்சம் இருந்து நம்ம கேமராவை காப்பு வச்சுருப்போம் நம்ம ஃபோனுக்கு. நல்ல வேலை. முடிஞ்ச அளவுக்கு இது எந்த மாதிரியான ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்றத நான் காட்ட முயற்சி பண்ணுறேன். நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து தனியாக வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணுறது லைட்டாக செய்யாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்து பிடிச்சிருக்காங்க எதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. பட் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கடந்து தான் நம்ம வரணும் அப்படின்றதால ஓகே நம்ம அதுக்குள்ளே போகணும். எப்படி இது மூவ் ஆகுது அப்படின்றத காட்ட முயற்சி பண்ணுறேன். கீழே இதை பார்த்தீங்கன்னா வேணாம், எவ்வளோ ஒரு ஸ்பீடில் அது வந்து மூவ் ஆகுது அப்படின்ட்டு. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதில் என்னோடய காரை வச்சுருக்கேன். அதில் பார்க்கும்போது இது மூவ் பண்ணுற இந்த ஸ்பீடு வந்து அவ்வளோ அழகாக விளங்குது. ஆனால் நார்மலாக நம்ம இப்படி உட்காந்து இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது மூவ் ஆகுது அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக மெதுவான ஒரு ஸ்பீடில் தான் அது வந்து மூவ் ஆகுது. இப்படி கீழேருந்து இப்படி பார்க்கும்போது இது மூவ் பண்ணுற ஸ்பீடு விளங்குது. ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா மெதுவாக லைட்டான ஒரு ஸ்பீடு. இப்போது வந்து சரியாக அந்த வீடியோவில் படும்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங் வந்து மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. அந்த மூவ் பண்ணுற ஸ்பீடு வந்து அவ்வளோ அழகாக விளங்குது. நம்ம இந்த ரெசார்ட் வந்து உண்மையான ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா இருக்குது, இப்போ பார்க்கும்போது அழகாக விளங்குன்னு நினைக்கிறேன். வா, டைம்லெஸ்லாம் போடவே தேவையில்லை, அழகாக விளங்குது இந்த வீடியோலேயே. நார்மலாக பார்த்தீங்க இப்படி இருந்து இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஃப்ளோர் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஃபீல் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஃபோன் வந்து ஒரு இடத்துல இருக்குது, ஃபோனோடு சேர்ந்து இந்த இடமும் மெதுவாக ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. ஆனால் அப்படியே வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மெதுவாக அப்படியே எந்த ஒரு ஷேக்குமே இல்லாமல் அழகான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஓய் பாபா, ஹாய் 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 பாய் பாய். அந்த பாபா பார்த்தீங்கன்னா அந்த மூவ் பண்ணுறா அந்த ரெசார்ட்டு அந்த ஃப்ளோரை வந்து அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறா. இப்போ நம்ம இங்கேருந்து இந்த ரிவால்விங் ரெசார்ட் வந்து சுற்றுற ஸ்பீடு அப்படின்னா ஒரு தூணில் இருந்து இன்னொரு தூணுக்கு வர்றதுக்கு வந்து 1 நிமிஷம் 30 செகண்ட் எடுக்குது. அப்படின்னா இது எத்தனை தூண் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி அதை நம்ம கல்குலேட் பண்ணி பார்த்தா இது சுற்றி முடிய எவ்வளோ நிமிஷம் எடுக்குது, ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி முடிய எவ்வளோ நிமிஷம் எடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் அவ்வளோ நேரம் நம்மளை இங்கே உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலை. வரும்போதே என்ட்ரன்ஸில் வந்து அவங்க சொல்லி தான் அனுப்புனாங்க, இதுக்குள்ளே வந்து எனக்கு 15 மினிட்ஸ் தான் இருக்க முடியும் அப்படின்றது. நான் வந்து இப்போ 20 மினிட்ஸுக்கு கொஞ்சம் கூட தான் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியே போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உள்ளுக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய வேறு எதுவுமே இல்லை. உள்ளே வந்து சுற்றி எப்படி சுற்றுது அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம எடுத்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக எக்ஸிட் பண்ண வேண்டியது தான். இதான் எக்ஸிட் பண்ணுறது. எக்ஸிட் மீன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்தாச்சு. ஆனால் மேலேருந்து கீழே வர்ற அந்த லிஃப்ட்டில் வரும்போது ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா காதெல்லாம் அப்படியே அடைச்சிட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு மூச்சு எடுக்கவே எல்லாம் போயிட்டு அப்படி ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு தான் ஏதோ ஒரு ப்ராப்ளமோ அப்படின்னு நான் நினச்சா வந்து எல்லாருக்கும் அதே ஒரு ஃபீலிங் தான், எல்லாருமே அதே ஒரு ரியாக்ஷனோட தான் வெளியே வந்தாங்க. அது ஏன்னு தெரியலை, மேலே வந்து ஆக்சிஜன் குறைப்பானா இல்லாட்டி அது வந்த ஸ்பீடுக்கா அப்படின்றது தெரியல. ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா காதுலேருந்து அப்படியே அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நீங்கள் வரும்போது லிஃப்ட்லேருந்து மேலே போகும்போதோ லிஃப்ட்டில் கீழே வரும்போது முடிஞ்ச வரைக்கும் காது ரெண்டையும் கொஞ்சம் மூடிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த சீன் தெரியாது, வந்து பார்த்துட்டு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பார்த்துட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே போயிட்டுருக்கோம். எனக்கு முழுசாக வந்தீங்கன்னா மேலே போயிட்டு கிடச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட இடையில் அந்த லிஃப்ட்டில் கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறக்க முடியாது. வாவ், ஒரு வழியாக லோட்டஸ் டவரை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் ஃபுல்லாக.
நம்ம கொடுத்த 500 ரூபாய்க்கு வர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வர்த்து தான். இந்த அளவுக்கு வர்த்து இல்லை அப்படின்னாலும் நம்ம மேலே போயிட்டு பார்த்தோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தோம் அப்படின்னு நினைக்கும் போது வர்த்து அப்படின்னு சொல்லலாம். வெளியே தான் பார்த்தீங்கன்னா கேன்டீன்லாம் இருக்குது. ஆனால் அங்கே சுற்றி கேன்டீன், ஐஸ்கிரீமு எல்லாமே இருக்குது. ஆனால் மேலே வந்து எதுவுமே இல்லை. இப்போ நம்ம முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோட்டஸ் டவரை பற்றி அந்த லோட்டஸ் டவர் பற்றி வீடியோவை எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து லோட்டஸ் டவருக்கு கீழே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். மேலே போயிட்டு ஃபுல்லாக அதை பார்த்துட்டு இப்போ நம்ம கீழே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கோம். மேலே அந்த ஃபுல்லாக அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் அந்த ரிவால்விங் ரெசார்ட் வந்து இருக்குது. மூவ் பண்ணுறாங்க ரெசார்ட்டு, அதையும் பார்த்தாச்சு. ஆனால் அதுக்குள்ளே இப்போதைக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே அலவுட் இல்லை, எதுவுமே இப்போதைக்கு வைக்கலை அப்படின்றது மட்டும்தான் உண்மை. மற்றபடி ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் எல்லாருமே வந்து இந்த ஒரு இடத்த வந்து பார்க்கலாம். ஏன்னா ரொம்பவே புதுசாக இருக்குது. ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப புதுசு. சவுத் ஏஷியாலே ரொம்ப பெரிய பில்டிங் இங்கே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை வந்து பார்த்து தான் ஆகணும். இன்னொன்று, அந்த ரிவால்விங் ரெசார்ட் வந்து இலங்கையில் எங்கேயுமே இல்லை, நம்ம இங்கே மட்டும்தான் பார்க்கலாம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நம்ம வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்ற அந்த யூடியூப் சேனல் வந்து நிறைய வரும். இது நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் சையாக தான் இருக்குது நிறைய பேர் முன்னாடி பேசுகிறதுக்கு. இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.